அடுத்ததாக முத்துப்பேட்டையினுடைய காவல் ஆய்வாளர் திரு ராஜேஷ் அவர்களை ஒரு 2 நிமிடங்கள் உரை நிகழ்த்துமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அமமுக சார்பில் மாரத்தான் போட்டி தற்போது 2வது நாளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களது காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சார் அவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிய காலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த போதை விழிப்புணர்வு தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப முனைப்போட தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த முத்துப்பேட்டை நகரம் மற்ற ஊர்களை விட சிறப்பாக போதை ஒழிப்பில் ரொம்ப சிறப்பாக இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள், காவல்துறையினர், மற்ற அரசு ஊழியர்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ஊரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஊர்ல போதை பயன்படுத்த கொஞ்சம் கம்மின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு ஒத்துழைப்பு இந்த முத்துப்பேட்டை உள்ள நகர மக்கள் தான் காரணம். அதுபோல இந்த மாணவர்கள்லாம் கலந்துருக்கீங்க. இது போல போதை சம்பந்தமான எந்த ஒரு தகவல் இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு இடத்துலையும் ஒரு போதை விற்பனை செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே போதை பத்தி சிறப்பா உங்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் நம்ம அந்த சமூகத்துல சீர சிறப்போட வாழ முடியும், நம்ம சமூகத்தை வழிநடத்த முடியும், நம்மளோட பின்னாடி வர நம்ம சந்ததியினருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும். அது ஒரு குறிப்பா சுருக்கமா சொல்லணும்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடு, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல உடற்பயிற்சி, இதுதான் நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியம் மேம்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்புகள் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.